60 செகண்ட் 1 மினிட் 60 நொடினா ஒரு நிமிடம் 60 மினிட்ஸ் 1 ஹவர் 60 நிமிடம் ஒரு மணி நேரம் 24 ஹவர்ஸ் டே அண்ட் நைட் 1 டே 24 மணி நேரம் ஒரு பகல் ஒரு இரவு 7 days 7 நாட்கள் 1 week ஒரு வாரம் 4 weeks 1 month 4 வாரங்கள் ஒரு மாதம் 12 month 1 year 12 மாதங்கள் ஒரு வருடம் 365 days 1 year 365 நாட்கள் ஒரு வருடம் 100 years 1 century 100 வருடம் ஒரு நூற்றாண்டு. குட்டீஸ், சின்ன முள் 4ல இருந்து பெரிய முள் 12ல இருந்தா 4 o'clock. சின்ன முள்ளை விட பெரிய முள் நீளமா இருக்கு, தெரியுதா? அந்த முள்ளுக்கும் இந்த முள்ளுக்கும் உள்ள வித்தியாசம். சின்ன முள்னா சின்னதாக இருக்கும், பெரிய முள்னா சின்ன முள்ளோட பெரிய முள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதுதான் சின்ன முள் பெரிய முள். சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் உள்ள அந்த நீள அளவை வச்சு தான் நம்ம இது சின்ன முள் இது பெரிய முள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஒரு சில டைம் பார்க்கும்போது ஒன்றாவே தெரியும். அப்படி கிடையாது. சின்ன முள்னா சின்னதாக இருக்கும், பெரிய முள்னா சின்ன முள்ளோட பெரிய முள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதுதான் பெரிய முள். சரிங்களா? இப்போ இந்த கடிகாரத்தோட டைம் என்ன? 4 o'clock. இப்போ இந்த கடிகாரத்தோட டைமை நீங்களே சொல்லிடுவீங்க. என்ன டைமில் இருக்குது கடிகாரம்? 5 o'clock. சின்ன முள் எந்த நம்பரில் இருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம சொல்லணும். சின்ன முள் 5ல் இருக்குது, பெரிய நம்பர் 12ல் இருக்குது. கம்பல்சரி 12ல் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம 5 o'clock 2 o'clockலாம் சொன்னால் அது கரெக்ட். சரிங்களா? இப்போ சின்ன முள் 5ல் இருந்து பெரிய முள் 12ல் இருந்தால் அது 5 o'clock. 1 o'clock 4 o'clock 5 o'clock எல்லாத்துலேயுமே பெரிய முள் 12ல் தான் இருக்கணும். சின்ன முள் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும். சின்ன முள் மாறுறதுனால நம்ம அந்த நம்பரை வச்சு தான் நம்ம டைமை சொல்லணும். சின்ன முள் எந்த நம்பரில் இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம சொல்லணும். 5 o'clockனா சின்ன முள் 5ல் இருக்கும், பெரிய முள் 12ல் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம எல்லா கிளாக்குக்குமே கரெக்டாக சொல்கிறதுக்கு பெரிய முள் 12ல் இருக்கணும், சின்ன முள் மட்டும்தான் நம்பர் வேறு நம்பரில் மாறிட்டே இருக்கும். சின்ன முள் எந்த நம்பரில் மாறுதோ அந்த நம்பரை தான் நம்ம சொல்லணும். 3 o'clock 4 o'clock அப்படின்னு. சரியா? இந்த கடிகாரத்தில் சின்ன முள் 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 6ஐ தாண்டி 7க்கு போக பார்க்குது சின்ன முள். பெரிய முள் எதில் இருக்குது? 9க்கு கொஞ்சம் கீழே இருக்குது. 9க்கு நான் என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்? 9னா 45. அப்போ 45க்கு கீழேனா 44. இப்போ டைம் என்ன? 6:44. சின்ன முள் கரெக்டாக 6ல் இல்லை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 6ஐ தாண்டி தான் அது 7க்கு போக பார்க்குது. ஆக முதல்ல அது 6ல் தான் இருக்குது. 7 o'clock ஆக 16 minutes இருக்குது. 16 minutes இருக்குது. சரிங்களா? அப்போ டைம் என்ன சொல்கிறோம் நம்ம? 6:44. 44ன்றது நீங்கள் 5 டேபிள் படித்தாதான் உங்களுக்கு புரியும். அதனால் 5 டேபிளை நீங்கள் மனப்பாடம் செஞ்சாதான் உங்களால் டைமை சொல்ல முடியும். சின்ன முள்ள இருக்கிறதுனால 6, பெரிய முள்ளில் இருக்கிறது 44. ரெண்டுத்தையும் சேர்த்து 6:44 அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ இந்த கடிகாரத்தில்
சின்ன முள் வந்து எந்த நம்பரில் இருக்குது? 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி கிடையாது, இது 4ல் தான் இருக்குது. இப்போ 5 o'clock வந்து ரீச் பண்ண போகுது. அதனால் இது 4 தான் நம்ம சொல்லணும். 4. இப்போ பெரிய முள் எந்த நம்பரில் இருக்குது? 7ல் இருக்குது. 7ல் இருந்தால் என்ன சொல்லணும் நம்ம? 35. இப்போ டைம் என்ன? 4:35. சின்ன முள் வந்து 4ல் இருக்குது, பெரிய முள் வந்து 7ல் இருக்குது. 7ல் பெரிய முள் இருந்தால் 35 சொல்லணும். பெரிய முள் எந்த நம்பரில் வந்து மூவ் ஆகுதோ அந்த நம்பருக்கெலாம் அந்த 5 டேபிளோட நம்பர்ஸை தான் நம்ம சொல்லணும். 5 டேபிளோட நம்பர்ஸு 7ல் வந்தால் என்ன வரும்? 35. 5 7s are 35. அதனால் 7 வந்து 35 நம்ம சொல்லணும். சரியா? சின்ன முள் வந்து 4ல் இருக்குது. 4:35. ஓகே, இதே மாதிரி நீங்கள் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ டைமு 4:35. இந்த கடிகாரத்தில் சின்ன முள் எந்த நம்பரில் இருக்குது? 1. பெரிய முள் எந்த நம்பரில் இருக்குது? 2க்கும் கீழே ஒரு 2 புள்ளி தள்ளி இருக்குது. சரியா? அந்த 2 புள்ளி கூட வேல்யூ இருக்குது. என்ன சொல்லணும்? 5 டேபிளில் 5 2s are 10. அப்போ 10க்கு 2 புள்ளி தள்ளி இருந்தால் என்ன சொல்லணும்? 2 புள்ளியை வந்து ஆட் பண்ணணும். அந்த 10 கூட 2 ஆட் பண்ணால் என்ன சொல்லணும்? 12. 10 கூட 2 ஆட் பண்ண என்னது? 12. 12ஆ? இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? 5 2s are 10. அதனால் 2ல் இருக்கிறதுனால 10ன்னு சொல்லணும். பெரிய முள் 2 புள்ளி தள்ளி இருக்குது. அந்த 2 புள்ளியை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். 10 கூட 2 சேர்த்தா 12. அப்போ பெரிய முள் வந்து 12ல் இருக்குது, சின்ன முள் வந்து 1ல் இருக்குது. அப்போ டைம் என்ன? 1:12 minutes. பெரிய நம்பர் எதில் இருக்கோ அதை வந்து நம்ம மினிட்ஸாக தான் சொல்லணும். சின்ன நம்பரை மட்டும்தான் 1 2ன்னு சொல்லணும். பெரிய நம்பரை எப்போவுமே மினிட்ஸாக தான் சொல்லணும். அப்போ பெரிய நம்பர் இருக்கிறது வந்து 12 minutes, சின்ன நம்பர் வந்து 1ல் இருக்குது. இப்போ டைம் என்ன? 1:12 minutes. இந்த கடிகாரத்தில் இப்போ என்ன டைமில் இருக்குது? சின்ன முள் வந்து 8ல் இருக்குது, பெரிய முள் வந்து 9க்கு ஒரு புள்ளி தள்ளி இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? 9 5s are 45. இப்போ 9ஓட நம்பர் வந்து 45. 9ஓட நம்பர் 45. 5 9s are 45. பெரிய முள் 9க்கு ஒரு புள்ளி தள்ளி இருக்குது. அப்போ ஒரு புள்ளியை நம்ம ஆட் பண்ணால் 45 கூட 46. அப்போ பெரிய முள்ளோட நம்பரு 46. சின்ன முள் எதில் இருக்குது? 8ல் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? 8 46. பெரிய முள் எந்த நம்பரில் இருக்கோ அதை நம்ம மினிட்ஸாக தான் சொல்லணும். இப்போ பெரிய முள்ளோட நம்பரு 46 minutes. இப்போது சின்ன முள் வந்து 8ல் இருக்குது, பெரிய முள் வந்து 46 minutesல இருக்குது. அப்போ 8:46 minutes அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் இந்த கடிகாரத்தோட கரெக்டான டைம். 8:46 minutes. பெரிய முள் எந்த நம்பரில் இருக்கோ அதை மினிட்ஸாக தான் சொல்லணும். சின்ன முள்ளில் இருக்கிற நம்பரை மட்டும் நம்பராக சொல்லணும் நம்ம. சரிங்களா? இப்போது இந்த கடிகாரத்தோட டைம் என்ன? சின்ன முள் வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 1, பெரிய முள் வந்து 6ல் இருக்குது. 5 6 are என்ன? 30. அப்போ பெரிய முள் வந்து 30 minutes, சின்ன முள் வந்து 1.
1:30 minutes. கடிகாரத்தோட டைம் என்ன? 1:30 minutes. இப்போ இந்த கடிகாரத்தில் இருக்கிற டைமை நீங்களே சொல்லணும். இந்த கடிகாரத்தில் இருக்கிற டைம் என்ன? 3 o'clock. இப்போ இந்த கடிகாரத்தில் இருக்கிற டைம் என்ன? 1:45 minutes. இப்போ இந்த கடிகாரத்தில் இருக்கிற டைம் என்ன? 6:44 minutes. வெளியில் கரெக்ட் டைம் போகிறதுக்கு டைம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் 5 டைமில் படிங்க. அதே போல் 1லேருந்து 60 வரைக்கும் நம்பரும் எழுதி அதை படிங்க. அப்போ தான் இந்த டைமை நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நான் சொன்ன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர்ஸை. அது மாதிரி தான் நம்ம டைமை கற்றுக்கணும். நேகா குட்டி சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.